ஆளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா வரும், நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும், அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக, நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொளுத்துறா கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க. மற்றபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐப்பசி மாசத்துல. அடுத்து சஷ்டி, முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐப்பசி மாசம். சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். மற்றபடி திருமண முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் ஐப்பசி மாசம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப 12 ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி, ரிஷபராசிக்கார பாருங்க, ரொம்ப நாகரிகமான குணம், பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் அதிகமா இருக்கும் ரிஷபராசி கிட்ட. இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது, இவங்களை மாதிரி யாரும் கலைகளை ரசிக்க முடியாது. எல்லாத்துலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த ரிஷபராசிகரை பின்வாங்க மாட்டாங்க. எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க, லட்சியவாதி. அது மட்டும் இல்லைங்க, எல்லா கலைகளையுமே ரொம்ப சூப்பரா ரசிக்கக்கூடிய கேரக்டர் ரிஷபம் தாங்க. எல்லா கலைகளுமே விரும்புவாங்க, அனைத்து விதமான கலைகளுமே இவங்களுக்கு சூப்பரா தெரியும். ஒரு விஷயம் நிறைய பேர் பாருங்க, இந்த உணவு பிரியரு, கலை ஃபீல்டு, ஓவியம், நிறைய பேர் பாருங்க இந்த சினி ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான பொருட்கள் வியாபாரம் பண்றது, சேல்ஸ் பண்றது, எல்லாமே இவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். குடும்பம்னு தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த ரிஷபராசி மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன், எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா பிறக்கும், எப்படா நம்ம நல்ல விஷயம் நல்ல காரியம் பண்ணலாம் சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த ஐப்பசி மாசத்துல. அப்படிப்பட்ட ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா, இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான குழப்பம். எல்லா கிரகமே குருவோட சாரத்துல அந்த ஐப்பசி மாசத்துல போறதால் அனைவருக்குமே இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்துக்கணும். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து ஸ்ட்ரைட்டா 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு. எப்படி உச்சத்துல, கடகத்துல உச்சத்துல, 4ஆம் இடத்துல கேது பகவான் சிம்மத்துல, 5ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் கன்னி ராசியில, 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் துலா ராசியில, 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதன் பகவான் சேர்ந்து இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஒரு பாதியான கிரக ராகு பகவான் உட்காந்துருப்பாரு. இதுல கும்பராசியில 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல 3 கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல. முதல் பயிற்சி 5ஆம் தேதியே புதன் பகவான் 5ஆம் தேதியே பயிற்சி ஆகி ஸ்ட்ரைட்டா அவரு ஐப்பசி மாசம் 5ஆம் தேதி பயிற்சி ஆகி உங்க ராசியை பார்ப்பார். 1. அடுத்து 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகி ஐப்பசி மாசம் கரெக்டா 10ஆம் தேதி பயிற்சி ஆகி உங்க ராசியை பார்ப்பாரு. அடுத்து மெயினான கிரகம் சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. சொந்த வீட்டுக்கு எப்ப வர்றாருன்னா கரெக்டா 14ஆம் தேதி, ஐப்பசி 14ஆம் தேதி பயிற்சியாகி வர்றாரு. இதான் 3 கிரகத்துறை பயிற்சி இந்த மாசத்துல. நல்லா பாருங்க, ராசி அதிபதி நல்லா இருக்கணும், இது ஃபர்ஸ்ட். இப்படி ராசி அதிபதி நமக்கு நல்லா இருக்கணும். யார் ஜாதகத்துல சுக்கிர பகவான் இப்ப பலம் இழந்தாரோ, இப்ப பாருங்க ரீசெண்டா அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியில இருந்து பாருங்க ஒரு மனக்குழப்பம் நிறைய பேருக்கு வந்துருக்கும். நான் எழுதியே கொடுத்துருப்பேன், நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன். அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து பாருங்க நிறைய ஒரு தடுமாற்றங்கள், நிறைய தடைகள், தாமதங்கள், தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள், வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனைகள் இப்ப கிளம்பி இருக்கும். அக்டோபர் 9 மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், ஒரு மன குழப்பங்கள், ஒரு மன தடுமாற்றங்கள், பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனைகள், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதுல ஒரு வில்லங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், அரசாங்க சம்பந்தமான ஒரு தடைகள், தந்தைக்கு ஒரு சில பாதிப்புகள்,
உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல வயது சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சுவாச பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சின்ன தொந்தரவுகள், இது எல்லாமே நான் சொன்ன டேட்டு தான். அக்டோபர் 9 இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பேன். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, யாருடைய பிறப்பு ஜாதக தசாபதி சரியில்லையோ சரி இருந்திருக்காது. திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி போயிருப்பீங்க. திருமண தடை கண்டிப்பா 100% வந்திருக்கும். நண்பர் எதையே மாறுவான், அங்கம் பங்காளி பெரிய பசத்தப்பால் ஒரு மன வருத்தம் வரும், பூர்வீக சுத்தல ஒரு மன வருத்தம் வரும், ஒரு குழப்பத்தை வரும். அதே மாதிரி தொழில் உத்தியோக தடை வரும், இட பிரச்சனை வரும், பூமி சார்ந்த பிரச்சனை வரும், ஏதாச்சும் ஒரு படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை வரும், ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். ஏதாச்சும் மைண்ட்ல சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு நிரந்தரமான ஒரு சிந்தனை உங்க மனசுல இல்லை, ரெட்ட குணம் மனசுல ஓடும். இதை செய்வோமா செய்ய வேண்டாமா, இதை போமா போக வேண்டாமா, இப்படி ஒரு குழப்பத்தை கொடுத்திருப்பாரு. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில அதிகமா ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மேக்சிமம் இந்த ரிஷபராசிக்காரர் தான் அதிக கொடுத்தது. இவங்க எல்லாத்துக்குமே இப்ப இந்த ஐப்பசி மாசம் பிறந்துருச்சு. எல்லாமே நீங்க பயப்படாம இருங்க. எப்படி ஐப்பசி மாசம் எது வந்தாலும் பயப்படாம பயணிங்க, எல்லாமே வெற்றி தான். தோல்வியை மட்டும் நீங்க கடைசி வரை தோல்வி தோல்வின்னு நினைக்காதீங்க. உங்களால ஜெயிக்க முடியும், அதை மட்டும் மனசுக்குள்ள வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். எப்படி இந்த கிரகம் போய் மறைஞ்சிருக்கே அப்படின்னு பயப்படக்கூடாது. எது வந்தாலும் தைரியமா நின்னிக்கணும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு மேக்சிமம் பாருங்க, நான் சொன்ன டேட் வரை ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எப்ப ஐப்பசி மாசம் 14ஆம் தேதி வரை ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க உங்க லைஃப்ல எல்லாமே மாறும். பாருங்க நிறைய இருக்குங்க, நிறைய விஷயம் மாறும். பொருளாதார வருமானம் ஐப்பசி மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க செம்ம வருமானம் கிடைக்கும். பாருங்க ஆசைப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கு. பாருங்க சொந்த வீட்டுல சுக்கிரனுங்க, சரியாந்திர யோகம். வருமான பொருளாதாரம் எப்படி சமாளிச்சிடும்? என்ன தெரியும், என்ன காரணம் தெரியுமா? செவ்வாயும் புதனும் உங்க ராசியை பாக்குது பார்த்தீங்களா, குருவும் உங்க ராசியை பாக்குறாரா? வருமான பொருளாதாரம் எக்காரத்தை கொண்டு உங்களுக்கு தடைய வராது. இதுல நிறைய பேருக்கு திடீர் யோகம் அடிக்க போதுங்க. ஏதோ இடம் வாங்குவீங்க, இல்ல வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம், ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க. இது கண்டிப்பா 100% கண்டிப்பா கிடைக்க போகுது. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே யோகம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும். நல்லா பார்த்துக்கணும். எப்படி பர்ஃபெக்டா வேலை செய்யும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்குறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கிங்க. நல்ல யோகம் உங்க பக்கம் தேடி வரும். ரிஷபராசியை பொறுத்தவரை வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறது எல்லாமே ஒரு சுப செலவா பண்ணிக்கலாம். இப்ப பொருளாதார வருமானம் எந்த ஒரு தடையும் வராது. அரசாங்க வேலை சூப்பரா இருக்கு. நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்க, மாணவர்கள் எக்ஸாம் எழுதி பாருங்க, நல்ல ரிசல்ட் சூப்பரா இருக்கு. எப்படி அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா அரசாங்க வேலை தேடி வரும். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். இப்படி அரசாங்கம், அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் தேடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வியை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. நான் சொல்றது அக்டோபர் மாசம் 14ஆம் தேதிக்கு வரை படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது. நிறைய பேருக்கு அனுகூலம் வருது. வெளிநாட்டுல படிக்கணும், அங்கேயே வேலை கிடைக்கும். நிறைய ஒரு விசா பிரச்சனை இருக்காது. எப்படியும் உங்களுக்கு விசா பிரச்சனை தான், அந்த விசா பிரச்சனை இப்ப சரியாகும். பாத்துங்க, நிறைய பேருக்கு கண்டிப்பா விசா பிரச்சனை இருக்குங்க. அந்த விசா பிரச்சனை இப்ப முடிச்சிருவீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, விசா பிரச்சனை எல்லாமே சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். நான் சொல்றது இந்த காலகட்டம் அக்டோபர் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க எல்லாமே அக்டோபர் 14 அப்புறம் முயற்சி பண்ணி பாருங்க. கிடைக்கலாம், என்னன்னு கேளுங்க. அரசியல்வாதிகள் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். சூப்பரான அமைப்பு இருக்கு. வெளிநாட்டு வேலை பார்க்க அனைவருக்குமே ப்ரொமோஷன் தேடி வருது ராஜா. இப்ப அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து ஏதோ கிடைக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் வழக்கு பிரச்சனை சரியாகணும், கடன் பிரச்சனை சரியாகணும், லோன் பிரச்சனை சரியாகணும். பார்த்துங்க, நல்ல டைம் இருக்குது. புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக தசாபதி தூக்கி வச்சு சூப்பரா பண்ணி பாருங்க. லாபம் வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதி அந்த குரு பகவான் நேரா 3ஆம் இடத்துல இருந்து அவர் பாக்குறாரு. இப்ப தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய திருமணம் சார்ந்த விஷயம், காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கை கொடுக்கும். திருமணத்தை பத்தி நீங்க கவலையப்படக்கூடாது. கண்ணை மூடிட்டு இருங்க. நிறைய பேர் இந்த ஐப்பசி மாசத்துல திருமணம் பண்றது யாருன்னா இந்த ரிஷபராசிகரை மட்டும்தான். பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய விஷயத்தை சாதிக்க போறீங்க. பாத்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். மெயினா இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கலைத்துறை, இசைத்துறைலாம் பாருங்க சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை பாக்குறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? இதுல கார்த்திகை நட்சத்திரம். எதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான திறமையா இருக்கணும். கொஞ்சம் சுயநலம் இருக்கும். தன்னுடைய குடும்பத்து மேல குடும்பம்னு ரொம்ப சிந்திப்பீங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணாத அது பின்வாங்க மாட்டீங்க. நிறைய ஒரு கற்பனை பயங்கரமா இருக்கும் உங்கள்கிட்ட.
ஆளுக்கு ஏதாவது தன்னை மாற்றக்கூடிய கேரக்டர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்க, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் கொஞ்சம் கவனமா பயணிங்க. அதாவது நான் சொல்றது இந்த கார்த்திகை பண்ணது, இந்த ஐப்பசி மாசம் மட்டும் கடன் கொடுக்கறதோ கொடுக்கல் வாங்க பண்றதோ எல்லாமே கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும். இந்த உடல் சார்ந்த ஒரு சில தடைகள், தாமதம், எதிரி பகை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை உண்டு பண்ணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நான் சொல்றது இந்த கார்த்திகை பிறந்தவர். ஆனா திருமணத்தை பத்தி கவலைப்பட வேணாம். நண்பர்கள், திருமணம், சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ரோஹிணியத்துல பிறந்த ரொம்ப கற்பனையான குணம், நல்லா கலைகளை விரும்பக்கூடிய குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசுவீங்க. நிறைய கற்பனைவாதி உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும், தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கும் நேரம் வருது. ரோஹிணியில பிறந்தவங்க சூப்பரான லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து கலைத்துறையில உள்ளவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சார்ந்த துறையில பயன்படுத்த, ரெடிமேட் சார்ந்த விஷயம், டீச்சிங் லைன்ல உள்ளவங்க, மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரத்தில் எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மிருகசீரத்தில் பிறந்தவங்க எதுவுமே பயப்படாங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது. எதை எடுத்தாலும் வெற்றி. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு கல்வியோ, தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கும். நான் சொல்றது மிருகசீரத்தில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வாழ்க்கையில எதிரி, பகை, பிரச்சனை ரொம்ப நிறைய பார்த்தாங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், நல்ல ஒரு வருமான இன்கம், வெளிநாடு, வெளியூர், யூனிஃபார்ம் போட்டு வளர்க்குறாங்க, மருத்துவம் எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.